ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். வாசிங்க. அடுத்து திறந்தார், கண்டு போய் நிரப்பி குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். உங்க கரங்களை நீங்க கொண்டு வந்திருக்கிற வேதாகம புஸ்தகத்தை திறந்து அந்த வசனத்துக்கு மேல உங்க கையை வச்சு 2 கண்களையும் மூடி, ஆண்டவரே என்னோடு பேசும். வேற எதுவும் கேட்காண்டா, என்னிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள், என்னிடத்தில் ஆண்டவர் இடைப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள், ஆண்டவர் என்னோடு இன்னைக்கு பேசினேன், அந்த பேசுகிறத நான் கேட்டு ஆண்டவர் தருகிற வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு தான் கடந்து போகணும் அப்படின்னு உள்ள எண்ணம் உள்ளவங்க கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு பேசும். கொஞ்சம் வாய் திறந்து உண்மையா ஏசப்பா என்னோடு பேசுங்க. ஒரு சின்ன பிள்ளை கேட்கறது போல, ஒரு சின்ன பிள்ளை கதறது போல ஏசப்பா என்னிடத்துல பேசுங்க. ஹல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடு. சொல்லுங்க சபை சத்தம் உயர்த்தி, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்கள். உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, உண்மையா இயேசுவே பயமின்றி வாழ்ந்திடுவே, தூக்கி சுமப்பீரே. உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தூக்கி சுமப்பீரே. எஸ், எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். பாரங்கள் என்னை அழுத்தும் போது, பாரங்கள் என்னை அழுத்தும் போது, உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். சொல்லுங்க, பாரங்கள் என்னை அழுத்தும் போது, உங்க பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாரும் இன்றி நான் கலங்கும் போது, நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாரும் இன்றி நான் கலங்கும் போது, நண்பனாக
நண்பனாக நண்பனாக நீரே என்னை சொல்லுங்க. தூக்கி சுமப்பீரே தூக்கி சுமப்பீரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். உந்தன் தோள்களில் பயமின்றி தூக்கி சுமப்பீரே தூக்கி சுமப்பீரே தூக்கி சுமப்பீரே வாழ்நாளா. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன் பயமின்றி வாழ்வேன். சொல்லுங்க. ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அது கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும். உங்க முழு பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் வேதத்தை திறந்து எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நம்ம 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். நீங்க முதல்ல வாசிக்கணும், அதுக்கப்புறம் நான் வாசிப்பேன். சரியா? ஓகே, நீங்க வாசிக்க தொடங்கலாமா? ஆபிரகாம், இப்போ நான் திரும்ப வாசிக்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நேரம் சரியாக குறைவாகத்தான் இருக்கிறது. தேவ ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அவ்வண்ணமாய் இந்த வேத வசனங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆபிரகாமின் மறுமனையாட்டி என்று கருதப்படுகிறவள்
மறுமனை ஆட்டி அப்படின்னு சொல்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவள் தான் ஆகார். ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 16வது அதிகாரம் என நினைக்கிறேன். அந்த அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய மனைவி கூப்பிட்டு சொல்றா, ஐயா, என்னால தான் இந்த வீடு கட்டப்படல, அதனால உமக்கு அடிஷ்னலா ஒருத்திய ரெடி பண்ணி தாரேன், ஒரு மறுமனை ஆட்டிய, அவள் மூலமாகிலும் இந்த வீடு என்ன செய்யட்டும் சொல்லுங்க. எல்லாரும் பேசணும் சொல்லுங்க. என்ன செய்யட்டும்? எல்லாரும் ஃப்ரீயா பேசலாம், சரியா? ஓகே. என்ன செய்யட்டும்? வீடு கட்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி திட்டம் பண்ணி பண்ணாங்க. அப்போ ஆகாருக்கு ஒரு பிள்ளை, ஒரு கரு உற்பத்தி ஆகிறது. அந்த பிள்ளையின் பெயர் தான் என்னது சொல்லுங்க? என்னது? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலா? நல்லா சொல்லுங்க. இஸ்மவேல். வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க, இஸ்மவேல். தெரிஞ்சதை நீங்க சொல்ல மாட்டீங்க, தெரியாததை சொல்லுவீங்க நினைக்கிறேன். இஸ்மவேல். இப்போ இஸ்மவேல் இந்த பூமியில பிறந்தாச்சு. நாட்கள் வருடங்கள் உருண்டு போயிட்டே இருக்கு. இப்போதான் ஆபிரகாமின் ஒய்ஃபோட பேர் என்னது சொல்லுங்க? சாராள். சாராளும் இப்போ இன்னொரு பிள்ளைய முதல் முறையா பல ஆண்டுகள் காத்திருந்து தேவன் தம்முடைய வாக்கு பண்ணின ஒரு மகனை கொடுக்கிறாரு. அவன் பேர் என்னது? ஈசாக்கு. இப்போ யாரெல்லாம் வராங்க? ஆகார். சொல்லுங்க. ஆகார், இஸ்மவேல், ஈசாக்கு, ஆபிரகாம். அடுத்து யார் வரா? சாராள். எத்தனை பேர் வராங்க? 5 பேர் வராங்க. நீங்க இன்னைக்கு பேசணும், பேசாம இருந்தா செய்தி போகாது. இப்போ என்ன ஆச்சுன்னா, நாள் போயிட்டு இருக்கு, வருஷம் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு சின்ன பண்டிகை நடக்குது. ஈசாக்கு பால் மறக்க பண்ணுகிற ஒரு பண்டிகை நடக்குது. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அங்கே இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து என்ன செய்துட்டு இருக்காங்க? விளையாடிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் விளையாடும் போது இந்த இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான். நல்ல பரியாசம் பண்ணி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறான். பரியாசம் பண்ணுதல் என்றால் அதனுடைய அர்த்தத்தை குறித்து நீங்க வேதாகமத்தில் பின்னணியத்தில் கவனித்தீங்கன்னா, விளையாடுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விளையாடுதல் அப்படின்னா, நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது தங்களுக்கு முன்பாக ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை தெய்வமாக உருவத்தை செய்து அதற்கு முன்பாக விளையாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவங்க விளையாடுதல் என்பது ஒரு பொம்மையை செய்து அதுக்கு முன்னாடி போய் விழுறது. அப்படின்னா இந்த இஸ்மவேலும் ஒரு பொம்மையை எடுத்து தன்னுடைய தம்பியாகிய ஈசாக்கு முன்னாடி வச்சு என்ன செய்திருப்பார்னா, இவனை வணங்க சொல்லியிருப்பார்னு ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இதை அவங்க தாய் பார்க்கிறா. பார்த்துட்டு சொல்றா, இனி இவனை இங்க வச்சிருந்தா என்ன செய்யாது, நமக்கு இவனை நமக்கு இனி நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்திருக்க முடியாது, வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உடனடியாக ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த பெண்மணியையும் இந்த பிள்ளையும் உடனே துரத்தி விட்டுறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. வேதத்தில் நீங்க கவனிக்கும் பொழுது கிட்டத்தட்ட இஸ்மவேலுக்கு 16 வயதும் ஈசாக்குக்கு அவனுடைய ஒரு 2 வயது அல்லாட்டா 3 வயதுன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு கருதப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த அம்மாவை ஆபிரகாம் சாராள் சொன்னபடி அதிகாலையில் எழும்பி இந்த அம்மாவிடத்துல ஒரு துருத்தி தண்ணியும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து இந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அனுப்பி வைக்கிறார்னா, எம்மா நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல வைத்து பிள்ளையை கொடுத்து விடுறா. இந்த அம்மாவும் பிள்ளையை கொண்டு போறாங்க. எங்க போனாங்கன்னா, அந்த துருத்தியில இருக்கிற தண்ணீர் செலவழிந்த பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செலவழிந்து பிள்ளைய ஒரு செடிக்கு கீழே வைத்துட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறா. அந்த நேரத்தில் தான் தேவதூதன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி
அங்கே என்ன செய்கிறார்னா மீண்டும் பிழைப்பூட்டுகிறதை கவனிக்க முடிகிறது. நல்ல ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவா உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறார். நல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆகார் எங்க இருந்து கொண்டிருக்கிறா? சொல்லுங்க, எங்க இருந்துட்டு இருக்கிறா? சொல்லுங்க, கரெக்டா தான் சொல்றீங்க. எங்க இருக்கிறா? வனாந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகாருடைய 2 விதமான ஒரு காரியம் இருக்கிறது. ஒன்று, தன்னுடைய பிள்ளை சாகிறது. தன்னுடைய பிள்ளை என்ன செய்து சாகிறது. ஆனா அதே வனாந்திரத்துல தான் இன்னொன்னு இருக்கு, நீரூற்று இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று பிள்ளை சாகிறது, இன்னொன்னு என்ன இருக்கு? நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, என்ன இருக்கு? நீரூற்று இருக்கு. ஆகாருடைய கண்களுக்கு முன்னாடி பிள்ளை ஒரு பக்கம் செத்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அதே வனாந்திரத்துல தான் என்ன இருக்கு? நீரூற்று இருக்கு. நல்ல கவனிச்சுக்கணும் நீங்க. பிள்ளை ஒரு பக்கம் செத்துட்டே இருக்கிறான், ஆனா இன்னொரு பக்கத்துல அதே வனாந்திரத்துல நீரூற்று இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அவளால் அதை என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஏமா, இன்றைக்கு காலை வேளையில ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லித்தார சபையே. நான் சொல்றேன், பிள்ளை சாகிறது, தன்னுடைய சொந்த பிள்ளை சாகிறது, அதே வனாந்திரத்தில் நீரூற்று இருக்கிறது. ஆனா இவளால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இல்லாதத இல்லைன்னு சொல்றது பரவாயில்லை, ஆனா இருக்கிறதை இவளால என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க வேதத்துல கவனித்தீங்கன்னா, அவளுடைய வாழ்க்கையில இல்லாதது பிரச்சனை இல்லை, ஆனா இருக்கிறத அவ பார்க்கல. நீங்க சொல்லுங்க, இல்லாதது பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, இல்லாதது பிரச்சனை இல்லை. வாய் திறந்து சொல்லுங்க சத்தமா, இல்லாதது பிரச்சனை இல்லை, இருக்கிறத பார்க்கல. யோசித்து பாருங்க கொஞ்சம். நீங்க அந்த வனாந்திரத்துக்கு போய் பாருங்க. பிள்ளை ஒரு பக்கம் சாகுது, ஆனா இன்னொரு பக்கத்துல நீரூற்று இருக்கிறது. ஏன் பார்த்திருக்கலாம் இல்ல? நீரூற்று இருக்கிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இல்லாததை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை, பரவாயில்லை. ஆனா இருக்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்கல. இருக்கிறத நம்முடைய கண்கள் பார்க்கல. இல்லாதது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைங்க, ஆனா இருக்கிறத ஏன் நம்ம கண்கள் பார்க்கல? பணம் இல்லாதது பிரச்சனை இல்லை, ஆனா பணத்தை தருகிறவரை ஏன் பார்க்க முடியவில்லை? தொழில் இல்லாதது பிரச்சனை இல்லை, ஆனா தொழிலை தருகிற தெய்வத்தை ஏன் பார்க்க முடியவில்லை? நம்ம பிள்ளை கீழ்ப்படியாதது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பிள்ளைய நல்லொழுக்கத்தில் நடத்துகிற, வழி நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறதை ஏன் பார்க்கவில்லை? இன்றைக்கு இந்த வருஷத்துல ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இல்லாதது பிரச்சனை இல்லை, இருக்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, அவளுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதே வனாந்திரம், பிள்ளை ஒரு பக்கம் செத்து போகிறது. ஏன் அவளால பார்க்க முடியல? நான் சொல்றேன், முதலாவது இல்லாததை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, இருக்கிறத முதல்ல பார்க்க ஆரம்பிங்க. உங்க சரீரத்துல சரீரம் கெட்டு போகிறத நீங்க பார்க்கிறீங்க, ஆனா அதே சரீரத்தில் பலன் தருகிறவரை நம்மால் பார்க்க முடிகிறதா? சரீரம் செத்து போயிட்டே இருக்கு, சரீரம் கெட்டு போயிட்டே இருக்கு, என்னுடைய பிசினஸ் லாஸ் ஆகிட்டே இருக்கு, என்னுடைய தொழில் வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லாததை நீ பார்க்காத, முதல்ல உன்னிடத்துல இருக்கிறத பாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. சுகம் இல்லாதது பரவாயில்லை, சுகத்தை தருகிற தெய்வத்தை ஏன் பார்க்க முடியவில்லை? இப்போ ஒரு கேள்வி வருதா, இவ ஏன் பார்க்கலன்னு? உங்களுக்குள்ள கேள்வி வருதாங்க? இவ ஏன் பார்க்கலன்னு கேள்வி வருதா?
பாருங்க, வேதத்தை தான் நீங்க தியானிக்கணும். ஏன் இவ பார்க்கல? வனாந்திரத்துல தான் இவ இருக்கிறா. ஏன் இவ பார்க்கல? ஏன் இவளால பார்க்க முடியல? ஏன்னா நீங்க அதே அதிகாரத்துல வேதத்தை நீங்க கவனிக்க முடியும்னா, நான் தெரியாம உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க இருக்கிறத பார்த்தா வேதத்துல இப்படி ஒரு சாப்டர் இருக்கிற மாதிரியே தெரியல. நான் கேட்கிறேன், இருக்கா இல்லையா துறவு? இருக்கா இல்லையா துறவு? இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்ப ஏன் பார்க்கல? துறவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இவ என்ன செய்யல? பார்க்கல. துறவு ஆல்ரெடி இருக்கு, ஆனா இவ பார்க்கல. ஏன் பார்க்க முடியலன்னா, ஒண்ணு நீங்க வேதத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, அதே 21வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை நீங்க வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுங்க. திரும்ப 16வது வசனம் முதல் பகுதி திரும்ப வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. பிள்ளை சாகிறதை நான். இப்ப நான் கேட்கிறேன், துறவு அங்க இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இவளுடைய பார்வையெல்லாம் எதை நோக்கி இருக்கு? சொல்லுங்க. பிள்ளை செத்துருச்சா? பிள்ளை செத்துருச்சா? ஆனா இவளுடைய பார்வையெல்லாம் எதை நோக்கி இருக்கு? சொல்லுங்க, எதை நோக்கி இருக்கு? பிள்ளை சாகிறதை. நல்ல யோசிக்கணும் நீங்க. ஏன் இவளால அந்த துறவை பார்க்க முடியல? ஏன்? அதே இடத்துல, அவ இருந்த இடத்துல தான் துறவு இருக்கு. துறவிலிருந்து நீரூற்று புறப்படுகிறது. ஆனா இவ கண்ணால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? இவளுடைய பார்வையெல்லாம் எப்பொழுது அந்த பிள்ளை சாகும்? நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்ப அந்த பிள்ளை சாகும்? இன்னும் சில நிமிடத்தில் மரித்துருவானோ? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மரித்துருவானோ? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுடைய ஜீவன் அவனை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமோ? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவனுடைய அடுத்த கட்ட காரியத்தை நான் என்ன செய்வது? இவன் மரித்தால் இதே வனாந்திரத்தில் இப்படியே போட்டுவிட்டு கடந்து செல்லவா? இல்லது இவன் மரித்தால் இந்த வனாந்திரத்தில் நான் எப்படி இவனை புதைப்பது? இல்ல, இவன் மரிச்சு போனானா இவனை இந்த ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் தான் கொத்தி இதை சாப்பிடுமோ? இவளுடைய பார்வை முழுவதும் அவன் எப்பொழுதும் மரிப்பான். அவன் எப்பொழுதும் மரிப்பான். பிள்ளை சாகிறதை. சொல்லுங்க, பிள்ளை சாகிறதை. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை அங்கதான் இருக்கு. ஆனா பிரச்சனையுடைய தீர்வும் அங்கதான் இருக்கு. பிரச்சனை அங்கதான் இருக்கு. ஆனா பிரச்சனைக்குரிய தீர்வும் கர்த்தர் அங்கதான் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதுதான். நாளை தினம் எனக்கு என்ன நடக்கும்? என் பிள்ளையுடைய காரியம் என்னமாய் முடியும்? ஆனா ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அவனை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த அம்மா அவனை குறித்து பார்க்கிறது, எப்படா சாவான், எப்படா சாவான், எப்படா செத்து போவா, எப்ப மரிப்பா, என்ன நடக்கும்? ஆனா ஒன்னு சொல்றேன், நீங்க இப்படி பார்த்து கொண்டிருக்கிறது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற தீர்வை நீங்க அடைந்து கொள்ள முடியாது. உங்க மனசு எப்படி இருக்கு? உங்க மனசு எப்படி இருக்கு? உங்க மனது எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் உனக்காக நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே, தாயின் கருவறையில் உருவாக்கப்படும் முன்பதாகவே, தோன்றுவதற்கு முன்பாகவே உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? பிரச்சனை.
அவளுடைய பார்வையெல்லாம் பிரச்சனை, அவளுடைய பார்வையெல்லாம் மரணம், அவளுடைய பார்வையெல்லாம் எப்பொழுது பிள்ளை சாகும் என்கின்ற ஒரே பார்வை. இன்னைக்கு உங்க பார்வை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உங்க பார்வை எப்படி இருக்கிறது? இத்தனை ஆண்டு காலம் கடந்தும் உங்களுடைய பார்வையில் எந்த மாற்றமும் இல்லையே. ஏதோ ஒரு சரீர பலவீனம் உங்களை ஆளுகை செய்தவுடனே இந்த பலவீனத்தோடு நான் மரித்து போவேனோ என்கின்ற எண்ணம் வருகிறதே. இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, உன் பார்வையை மாத்து, உன் பிரச்சனைக்குள்ள தீர்வு இருக்கு. அம்மா, வீட்டுல கடன் தலைக்கு மேல ஏறிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன் பார்வையை மாத்து. இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் உனக்காக ஒரு வலையை வீசினார்னா வலை கிளிய மீனை தருகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹே, தோற்று போனதில்ல, நீ தோற்று போன இடத்துல இருக்கிறதல்ல, தோற்று போன இடத்திலிருந்து உன் பார்வையை மாற்று. ஆண்டவர் சொல்லுகிறார், தூக்கி வலைய போடு. ஆழத்துல வலைய போட்டவுடனே அந்த ஆழத்துல வலை கிளியக்கூடிய அளவுக்கு மீன்கள் உண்டானது. பிரச்சனையும் அங்கதான் இருக்கு, தீர்வும் என்ன இருக்கு? அங்கதான் இருக்கு. இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு யோசித்து பாருங்க, எங்க இருந்துட்டு இருக்கிறோம்? ஏன் பார்க்க முடியல? அவளால பார்க்க முடியாதது அவளுடைய பார்வையெல்லாம் மரணம். அதனால அவளால என்ன செய்ய முடியல? துறவை பார்க்க முடியல. அல்லேலூயா. அவ முன்னாடி இருக்கிற துறவை அவளால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்க முன்னாடி ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை உங்க முன்னாடி நன்மையை வச்சிருக்கிறாரு. ஆனா உங்க கண்கள் நன்மையானதை பார்க்காம தீமையானதையே யோசித்துட்டு இருக்கிறது. உங்களுக்காக, உங்க பிரச்சனைக்காக தீர்வு ஆண்டவர் அல்லாம முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கிறேன். பிரச்சனை முதல்ல, இதுல எது முதல்ல நடந்துச்சு சொல்லுங்க? துறவ முதல்ல ஆண்டவர் சிருஷ்டிப்பின் நாட்களிலேயே துறவ ரெடி பண்ணி வச்சிருந்தாரா, இல்ல ஆகார் தன்னுடைய மகனை கூட்டிட்டு முதல்ல போனாளா? சொல்லுங்க. உங்களுக்கு பைபிள் தெரியாதா? சொல்லுங்க. துறவு முதல்ல இருந்துச்சா, இல்ல ஆகார் தான் பிள்ளை கூட்டிட்டு முதல்ல போய் அதுக்கப்புறம் ஆண்டவர் தூதன் அனுப்பி ஒரு குழியையும் ஒரு கடப்பாறையும் கொடுத்து விட்டு துறவை தோண்டினாரா? துறவு முதல்ல சிருஷ்டிப்பின் நாட்களிலேயே துறவு அங்க என்ன செய்து இருக்குது. ஆனா இவ இப்பதான் போனா, ஆனா இவளால அதை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. இன்னைக்கு உங்க விசுவாச கண்கள் எப்படி இருக்கிறது? இவளுடைய ஒரே பார்வை, பிள்ளை எப்ப மரித்து போகும், எப்ப சாகும், என்ன செய்வது, அதுதான் பார்வை. இன்றைக்கு உலகத்தின் பார்வை இப்படிப்பட்ட பார்வைதான். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே இந்த ஊழியத்துல கர்த்தர் சொல்கிறார், உன் பார்வையை கொஞ்சம் மாத்து, உன் பார்வையை கொஞ்சம் மாத்து. நீ பார்க்கிற பிரச்சனையில நீ பார்க்கிறது எப்பவுமே பிரச்சனை தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையின் நடுவில் எனக்காய் உதவி செய்கிறவர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உன் பார்வை மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளை கீழ்ப்படியாததுதான். உலக மனிதர்கள் சொல்றாங்க, உன் பிள்ளை கீழ்ப்படியாததுதான். உன் பிள்ளையை நீ பார்க்கும்போது நீ சொல்லக்கூடாது, கீழ்ப்படியாத பிள்ளை, அடங்காத பிள்ளை, வரி கழித அப்படி நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லணும், என் பிள்ளை நல்ல பிள்ளை, இது கர்த்தர் தந்த பிள்ளை, இவனை கொண்டு தேவ திட்டம் இந்த பூமியில் நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கண்ணு மாறணுமா? ஸ்கூல்ல டீச்சர் பார்த்தோன்னு சொல்லுவான், இவன் படிக்காதவன். நீ சொல்லணும், நீ தாண்டா ரொம்ப பெஸ்ட், நீ தாண்டா ரொம்ப பெஸ்ட். படிக்காட்டாலும் உனக்குள்ள தேவன் ஒரு பெரிய ஞானத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பார்வை மாறணும். புருஷனை பார்க்கிற பார்வை மாறணும். அன்றைக்கு ஆன உடனே இவங்க மனசுல நினைச்சிருவாங்க, சாயங்காலம் ஆயிட்டு டைம் ஆச்சு, இப்ப ஒயின் ஷாப்ல நின்றுட்டு இருப்பாரு. உன் பார்வை மாறணும். என் புருஷன் இன்னைக்கு அந்திக்கு வரும் பொழுது அவர் குடிக்காம ஒரு நல்ல மனுஷனா வருவாரு. உன் பார்வையே இங்க பிளான.
பிள்ளை செத்துருமோ. 4 மணி 5 மணி ஆனோன்னா இப்போ அவருக்கு வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ அவர் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டே இருப்பாரு. இப்போ பாட்டில் வாங்குற நேரம், இப்போ பாட்டில தண்ணியில கலக்கிற நேரம். இதுவும் மனசு. ஆண்டவர் சொல்றாரு, இதை மாத்து முதல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்பவுமே உன் மனசு என்ன சொல்லுது? அடுத்த மாசம் 5ஆம் தேதி இஎம்ஐ போடணும், 8ஆம் தேதி இஎம்ஐ போடணும். ஐயோ என்ன செய்வது? ஓ பணம் இல்லையே, மணி பார்ச பாக்குற ஒன்னும் இல்லை, வாலெட் எடுத்து பாக்குற ஒன்னும் இல்லை, பேங்க பாக்குற ஒன்னும் இல்லை. நான் சொல்றேன், எப்பவுமே ஒரு திங்கிங், ஒரு தாட், எப்பவுமே என்ன நடக்குமோன்னு நீ மரண பயத்துல இருக்காத. இதுவரைக்கும் என்னை நடத்தின தெய்வம் இந்த மாதமும் நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாச அறிக்கையிடுறீங்க? இப்ப சொல்றேன், இவளுடைய கண்ணு என்ன செய்துட்டு இருக்கு? பிள்ளை செத்து போச்சு. அப்போ இவளுடைய பார்வை ஃபுல்லா பிள்ளை செத்து போச்சு. அப்ப இவளுடைய கண்ணை முதல்ல மாத்தக்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நீங்க வேதத்தை கொஞ்சம் திருப்பினீங்கன்னா, வேத வசனத்தை நீங்க கீழே வாசித்துட்டு வரும்போது இவளுடைய கண்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி தான் என்ன செய்கிறார்னா, நீங்க கவனிக்கும் பொழுது, நீங்க வேதத்துல நீங்க அந்த வசனங்களை பின்னாடி வாசித்துட்டே வரும் பொழுது இவளுடைய கண்கள் எப்பவுமே இந்த பிள்ளைய குறித்த தீய எண்ணத்தை தான் நோக்கிட்டு இருக்கு. என்ன தீய? நான் சொல்றேன், கண்கள்ல 2 கண் இருக்கு. எத்தனை கண் இருக்கு? 2 கண் இருக்கு. ஒன்னு மாமிச கண். சொல்லுங்க, ஒன்னு மாமிச கண், இன்னொன்று மனக்கண், ஆவிக்குரிய கண்கள். என்னது இன்னொன்னு? சொல்லுங்க. ஒன்னு என்னது? சொல்லுங்க. இந்த கண்ணு என்ன கண்ணு? மாமிச கண். இனி நமக்குள்ள இன்னொரு கண் இருக்கு. இன்னும் 2 கண்கள் இருக்கிறது. அது என்ன கண்கள்? ஆவிக்குரிய கண்கள். இப்போ நான் யோசிக்கிறேன், இவ மாமிச கண்கள்ல பார்த்திருந்தா கூட துறவு என்ன செய்திருக்கோம்? என்ன செய்திருக்கோம்? தெரிஞ்சிருக்கும். ஆனா இவ பிள்ளைய கொண்டு ஒரு செடிக்க கீழே போட்டுட்டு இவளுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன பார்க்குதுன்னா மனக்கண். பிள்ளை இப்போ செத்துருமோ? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடி ஆயிடுவானோ? இன்னும் கொஞ்ச நேரத்துல அடக்க ஆராதனை நடத்த வேண்டியதானோ? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளையின் சரீரத்தை அங்கே இருக்கிற பறவைகள் கொத்திட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? சிலருக்கெல்லாம் மாமிச கண் இங்கே இருக்குது, சில ஆவிக்குரிய கண்கள் இப்ப இங்க இல்லை. ஏன்னா பார்த்தாலே தெரியுது. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அவளுடைய கண்கள் என்ன செய்து தெரியுமா? இந்த கண்ணு திறந்துதான் இருக்கு, ஆனா அவளால என்ன பார்க்க முடியல? துறவை பார்க்க முடியல. கண்ணு பிள்ளை செத்துருமோ? நம்ம ஊர் பாசையில சொல்ல போனா, ஒரு பிள்ளை செத்துனா இனி நம்ம அடுத்து பெட்டி வாங்க பள்ளி அடி போனோம். அவனுக்கு சைஸுக்கு ஒரு பெட்டி வாங்கணும், இனி துணி வாங்கணும். இப்படி அவளுடைய எண்ணம் என்ன செய்துட்டு இருக்கு? முன்ன தண்ணி ஓடிட்டு இருக்கு, ஆனா கண்ணு என்ன செய்யுது? உள்ள கண்ணு வேலை செய்துட்டு இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இப்போ இந்த கண்ணை மாற்றணும்னா தெய்வத்தால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இவளுடைய அந்த ஆவிக்குரிய கண்கள் பிள்ளையுடைய மரணத்தையே பார்த்துட்டு இருக்கு. ஆனா ஆவிக்குரிய கண்கள் அந்த மரணத்தையே பார்த்து மாமிச கண்களும் சேர்ந்துட்டு அதோட. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கண்ணை மாத்தக்க ஆண்டவர் உடனே செய்தார். என்ன வேலை தெரியுமா? அங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிங்க 17வது வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 17வது வசனத்தை. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. அல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய இந்த மாமிச கண்கள் மாறணும்னா, ஒரு மனிதனுடைய மாமிச கண்கள், அவனுக்குள் இருக்கிற மனக்கண்கள் மாறணும்னா ஆண்டவர் உடனே சும்மா விடல, வார்த்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நான் சொல்றேன், எப்ப மாறும்? ஒரு மனிதனுக்குள் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்குமே ஆனால் அப்ப அவனுடைய மனக்கண்கள் ஆண்டவரை மட்டும்தான் நோக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. இதுவரைக்கும் பிள்ளை சாகும், பிள்ளை செத்துரும், அவனுடைய வாழ்க்கை முடிந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இவளுடைய வாழ்க்கையில ஒரு சத்தம் வருகிறது. ஒரு சத்தத்தை கேட்கிறா. ஒரு சத்தம் கேட்கிறது, நீ பயப்படாதே, உன் பிள்ளைய நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே இவளுடைய மனக்கண்கள் திறக்கிறது. திறந்து இவ பார்க்கிறா, இந்த பிள்ளை ஒரு பெரிய ஜாதியாவா, இந்த பிள்ளை ஒரு பெரிய ஜாதியாவா, இந்த பிள்ளை ஒரு பெரிய ஜாதியாவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கேட்கிறேன். முதல்ல நான் சொன்னேன், இல்லாதது பிரச்சனை இல்லை, இருக்கிறத பார்க்காதது. சொல்லுங்க, இல்லாதது பிரச்சனை இல்லை, இருக்கிறத பார்க்காதது பிரச்சனை. ஏன் பார்க்கலன்னா அவளுடைய வாழ்க்கையில் அவ எப்பவுமே பிரச்சனையே தான் பார்த்துட்டு இருந்தா. இவளுடைய மனக்கண்கள் அப்பதான் திறக்கிறது. இதுவரைக்கும் மரணத்தை பார்த்துட்டு இருந்த கண்கள், இதுவரைக்கும் வனாந்தரத்தை பார்த்துட்டு இருந்த கண்கள், இதுவரைக்கும் அந்த வனாந்தரத்தின் உஷ்ணத்தை பார்த்துட்டு இருந்த கண்கள், இப்ப அவளுடைய கண்கள் திறக்கிறது. தேவதூதன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே கண்ணு திறக்குது. கண்ணு திறக்கும் போதா அவ தன்னுடைய பிள்ளைய பார்க்கிறா, இவன் ஒரு பெரிய ஜாதியாவா. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் இருக்குமே ஆனால் அந்த மனிதனை இந்த உலகத்தால் ஜெயிக்க முடியாது. ஓ, தேவனுடைய வார்த்தை ஒரு குடும்பத்திற்குள்ள இருக்குமே ஆனால் அந்த குடும்பத்தை இந்த உலகம் மேற்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குமே ஆனால் இந்த உலகத்தின் அசுத்தங்கள் அவனை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய தூதன் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கொடுத்து சொல்றான்னு, நீ பயப்படாதே, உன் பிள்ளை பெரிய ஜாதியாவான்னு சொன்ன உடனே இவளுடைய கண்கள் எல்லாம் எப்படி பார்க்குது? பிள்ளைய மரணத்துக்குன்னு பார்த்துட்டு இருந்த கண்கள், என் பிள்ளை பெரிய ஜாதியாவான், என் பிள்ளை பெரிய ஜாதியாவான், என் பிள்ளை பெரிய ஜாதியாவான். பெரிய ஜாதியை மட்டும் பார்க்கல, அந்த வார்த்தை உள்ள வந்த உடனே அவளுடைய மாமிச கண்கள் திறக்கப்பட்டது. அவ பார்க்கிறா, ஒரு நீரூற்றை பார்க்கிறாள். எத்தனை பேர் கைத்தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா? இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், உண்மையா தேவ வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதா? வசனமாகி அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இதுவரைக்கும் அவளுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அவளுக்கு முன்னாடி இருந்த இல்லாததை குறித்து கவலைப்படுறதை விட்டுட்டு இருக்கிறதையே அவ கண்ணால பார்க்க முடியல. ஆனா வார்த்தை வந்த உடனே அவ பார்க்கிறா நீரூற்றை. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, பிழைக்க வாய்ப்பே இல்லை, கேன்சர் பலவீனம், பிழைக்க வாய்ப்பே இல்லை, சரீரம் முழுவதும் போயிட்டு என்ன செய்வது? நான் சொல்றேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தெய்வம் என்னோடு இல்லையா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவர் என்னோடு இல்லையா? எகிப்தியனுக்கு உண்டான எந்த ஒரு வியாதியையும் நான் உனக்கு வர பண்ணேன் என்று சொன்னவர் என்னோடு இல்லையா? வார்த்தையை அப்ளை பண்ணணும், வார்த்தையை அப்ளை பண்ணணும், வார்த்தையை அப்ளை பண்ணணும். வார்த்தையை அப்ளை பண்ண உன் சரீரத்தில் வந்த பலவீனம் உன்னை விட்டு எப்படி போனதென்றே உனக்கே தெரியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? ஐயா, வெளியரங்கமா நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பதை விட தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் அந்த வார்த்தை ஜீவனுள்ளவர்களாய் நம்மை வாழ வைக்கும்.
வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ நல்லா இருப்பதும் நல்லா இல்லாம போவது உன்னுடைய வாயின் வார்த்தையில இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் தூதன் அனுப்பி சொல்றாரு, டேய் நீ மரணத்தை பாக்குற, உன் பிள்ளை குறித்து நீ மரணத்தை தான் பார்த்துட்டு இருக்கிற, எப்ப மரிப்பா என்கின்ற சூழ்நிலையை தான் நீ பார்த்துட்டு இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதி. எனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அம்மா ஜோசியக்காரன் சொல்றதல்ல வாக்கு, ஜோசியக்காரன் சொல்றதல்ல வாக்கு. நான் சொல்றேன், தீர்க்கதரிசி சொல்கிறது கூட வாக்கு கிடையாது. தீர்க்கதரிசி சொல்கிறது கூட வாக்கு கிடையாது. சேலஞ்சா சொல்றேன். சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனப்ப அவன் சுவர்புறமாய் திரும்பின போது அவனுக்கு தெய்வம் கூட்டி கொடுத்தார் ஆயுசு நாட்களை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதன், ராஜாதா, பெரிய ராஜாதா, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தையான்னு சொல்லிட்டு போனாரு. தீர்க்கதரிசி வீட்டு வாசலுக்கு போகும் முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறா, இன்னும் அவனுக்கு நாட்களை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை விசுவாசிங்க. அவன் நடந்து போய் என்ன செய்யறா தெரியுமா? வேதத்துல நீங்க கவனிச்சீங்க, நான் சொல்லுது, நீ எழுந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. சத்தமே இல்லையே, சத்தமா வாசிங்களா? அடுத்த வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. வார்த்தை எப்ப வந்துச்சோ அப்ப கண்ணு என்ன செய்து? சொல்லுங்க, என்ன செய்யும்? உங்களுக்குள்ள வார்த்தை இருக்குமே, ஆனா கண்ணு எப்பவுமே என்ன செய்யும்? திறந்து இருக்கும். வார்த்தை இல்லைன்னா கண்ணு என்ன செய்யும்? இப்ப அடைச்சிட்டு இருக்கு சிலதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இதுவரைக்கும் இவளுடைய கண்ணு பார்க்கிறா, முன்ன போறது துறவு, ஆனா கண்ணு இப்படி இருக்கு, உள்ள ஓடிட்டு இருக்கு படம். பிள்ளை செத்துருவான், மரிச்சிருவான், அடக்கம் பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்? இப்போதான் ஒரு சத்தம் கேக்குது, டேய், உடனே இப்படி பாக்குறா. அப்பதான் சொல்றாரு, பெரிய ஜாதியாக்க போறேன். ஏன் தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் வித்து. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த கண்ணு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவளுடைய கண்கள் திறந்த உடனே பார்க்கிறா. என்ன பார்க்கிறா? துறவை கண்டாள். அடுத்து அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. ஹல்லேலூயா. கண்டு. வார்த்தை வந்தது, துறவை பார்க்கிறா. துறவை பார்த்து அங்க என்ன செய்யறான்னா போய். அல்லேலூயா. நான் சொல்றேன், இருதயமாகிய துறவில் தேவனுடைய வசனத்தை நீங்க எப்பவும் தியானித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இருதயமாகிய துறவு, இந்த துறவுக்குள்ள, அந்த துறவுக்குள்ள இருந்து நீரூற்று புறப்படணும்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். வார்த்தை வருது, வந்த உடனே பிள்ளையை கூட்டிட்டு போறா. அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் அந்த துறவை கண்டு அதன் அருகில் கடந்து போய், வேதம் சொல்லுகிறது, அந்த துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. துருத்தியில என்ன செய்தாலாம்? தண்ணீரை நிரப்பினாலாம். இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற துருத்தி, இருதயமாகிய துருத்தியில தேவனுடைய வசனத்தை நிரப்பணும். ஜீவக்கிரீடம் சபையே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். இன்னைக்கு அநேகருக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்ல, ஃபுல்லா உள்ள இருக்கிறதெல்லாம் மனுஷ வார்த்தை. ஃபுல்லா உள்ள இருக்கிறதெல்லாம் என்ன வார்த்தை? மனுஷனுடைய கெட்ட சிந்தனையான எண்ணங்கள் உள்ள இருக்கு, கெட்ட அருவருப்புகள் இருக்கு.
யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்த வார்த்தை உள்ள இருக்கு, ஆனா தேவ வார்த்தை உள்ள இல்ல. நான் சொல்லுகிறேன், இந்த இருதயமாகிய துருத்தியில் தேவ வார்த்தை உள்ள இருக்குன்னா முழு உலகமே அழிக்க வந்தாலும் நம்ம அழிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, உலகத்தில் கொரோனா வியாதி வந்தது, எத்தனையோ மனிதர்கள் மரித்தாங்க, எத்தனையோ சின்ன பிள்ளைங்க மரித்தாங்க, எத்தனையோ வாலிபர்கள் மரித்தாங்க. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது எத்தனையோ கட்ட அலைகள் வந்தது. முதல் கட்டத்தில் கன்னியாகுமரி என்ன நினைச்சு தெரியுமா? நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட பாதிப்பு வராதுன்னு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய தேசத்திலும் அந்த பாதிப்பு வந்தது. ஏன் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இருதயமாகிய துருத்தியில தேவனுடைய வசனத்தை எவ்வளவு ஸ்டோர் பண்றோமோ அந்த அளவுக்கு எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் இந்த வசனமாகிய வார்த்தையை ஜீவ கொடியை ஏற்றி கொண்டு நடக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, இன்னைக்கு சொல்றேன், நீங்க நேரம் எடுத்து தேவனுடைய வசனத்தை ஸ்டோர் பண்ணுங்க. எத்தனையோ காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே. ஒரு நாள் எழும்பின உடனே 24 மணி நேரம் எத்தனையோ காரியத்தை செய்யறோமே. எத்தனை மணி நேரம் இந்த வேத வசனத்துக்குள்ளாடி அமர்ந்து இருக்கிறோம்? துருத்திய நிரப்பணுங்க, துருத்திய நிரப்பணும். உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா உன்னுடைய இருதயமாகிய துருத்திகள் தேவனுடைய வசனத்தை நிரப்பணும். எதிர்கால பிள்ளைக்காக எத்தனை சொத்துக்களை சேர்க்கிறோம் என்பதல்ல முக்கியம். பிள்ளைக்காக நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. வீடு கட்டி இருக்கிறேனா, பங்களா கட்டி இருக்கிறேனா, என்னுடைய பிள்ளைக்காக எத்தனை ஆஸ்திகளை சேர்த்திருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. உன் பிள்ளைக்காக உன்னுடைய இருதயமாகிய துருத்திகளை எத்தனை வசனத்தை நீ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற, அதான் முக்கியம். அதுதான் முக்கியம். எந்த வீடு மணலின் மேல் கட்டப்படுகிறதோ அந்த வீடு அந்த மணலின் மேல் கட்டப்பட்டால் நிற்க முடியாதுமா. இந்த கடைசி காலத்துல தேவனுடைய வார்த்தையாகிய வசனம் இந்த இருதயமாகிய துருத்திகளை இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ராத்திரி வரைக்கும் நேரம் இருக்கிறது. எத்தனை வசனங்களை நீங்க காணாம படிச்சீங்க? எத்தனை வார்த்தைய எத்தனை ஸ்டோர் பண்ணீங்க? உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எழுதி உங்க பிள்ளைகள் எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறார்களே, எத்தனையோ மணிக்கணக்கா படித்தியான்னு கேட்கிறீங்களே. என்றைக்காகிலும் உங்க பிள்ளைய பார்த்து இன்னைக்கு எத்தனை வசனத்தை படிச்ச, உன்னுடைய இருதயமாகிய துருத்தியில எத்தனை வசனத்தின்படி நீ வாழ்ந்த. இன்னைக்கு கடைசி காலம், நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய காலமே இப்படி இருக்குமே, ஆனால் நம்முடைய சந்ததியின் நாட்கள் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நேரத்தை இன்னைக்கு வாட்ஸ்அப், இன்னைக்கு நேரத்தை எத்தனையோ பேர் ட்விட்டர், எத்தனையோ பேர் ஃபேஸ்புக், எத்தனையோ காரியத்துல செலவு பண்றீங்க. ஆண்டவருக்காக எப்படி செலவு பண்ணீங்க? அவள் நீரூற்றை கண்டவுடனே, நீரூற்றை கண்டவுடனே அதன் அருகில் கடந்து போய், அதன் அருகில் கடந்து போய் அந்த நீரூற்றை அவள் தன்னுடைய துருத்திக்குள்ளே அந்த நீரூற்றை எடுத்து அதை தன் பிள்ளைக்கு கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேரு நம்புறீங்க? யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கைய, யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவள் அந்த தண்ணீரை எதுல எடுக்கிறா? துருத்தியில எடுக்கிறா. அதை எடுத்து அதை யாருக்கு கொடுக்கிறா? பிள்ளைக்கு கொடுக்கிறா. நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டின்படி அவள் அந்த பிள்ளைக்கு நீரூற்றை எடுத்து உள்ள கொடுத்ததுனால அவனுக்கு என்ன உண்டானது? ஜீவன் உண்டானது. புதிய ஏற்பாட்டின்படி அந்த நீரூற்றை உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீரூற்றை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த நீரூற்றை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ள அந்த நீரூற்று இருக்கிறது, எனக்குள்ள அந்த நீரூற்று இருக்கிறது. வேத வசனத்துல நீங்க கவனிக்கும் பொழுது அந்த நீரூற்று எனக்குள்ளிருந்து புறப்படுகிறது, எனக்குள்ளிருந்து புறப்படுகிறது. நான் கேட்கிறேன், எத்தனை பேருடைய இருதயமாகிய அந்த இருதயத்திலிருந்து நீரூற்று புறப்படுகிறது?
வார்த்தை வந்தவுடனே கண்கள் திறக்கப்பட்டது. வார்த்தை வந்தவுடனே கண்கள் திறக்கப்பட்டது. நீரூற்றை பார்த்து அதற்கு கிட்ட போய் அதை எடுத்து அதை தன்னுடைய பிள்ளை பிழைக்கும்படி கொடுக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையும் வாக்குத்தத்தமும் என்னன்னா, இல்லாததை குறித்து நீ சிந்திக்க வேண்டாம், இருக்கிறத முதல்ல பாரு. ஏன் உன்னால பார்க்க முடியல? அதான் சொன்னாரு, நீ உன் பிரச்சனையை தான் பார்த்துட்டு இருக்கிற. அவளுக்கு அவ பிரச்சனை தான் பெருசா தெரிஞ்சு, அவளுக்கு மரணம் தான் பெருசா தெரிஞ்சு, அதனாலதான் அவளால பார்க்க முடியல. அவ வனாந்திரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறா. ஆனா அந்த கண்களை ஆண்டவர் மாற்றுவதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தையை அனுப்பினார். அடுத்த நிமிஷத்துல இருந்து அவளுடைய சிந்தனைக்குள்ள ஓடுகிற ஒண்ணு, என் பிள்ளை பெரிய ஜாதியாவா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க துருத்தியெல்லாம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. வேதத்துல வசனம் சொல்லுகிறது, வேத வசனத்துல நீங்க தேவனுடைய வார்த்தையில ஆண்டவருடைய வசனத்தை குறித்து நீங்க கவனிக்கும் பொழுது நீங்க ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். வேதத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் சொல்லி இருக்கு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில வார்த்தை எப்படி செயல்படுகிறது? ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்களா? கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். எப்படி பாஸ்டர் ஆண்டவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறது, எப்படி நம்புறது? ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு ரொம்ப அழகான ஒரு குதிரை, ரொம்ப வெள்ள வெள்ள வெள்ளன்னு இருக்கு. எப்படி இருக்குது சொல்லுங்க, எப்படி இருக்குது? ஒரு ரொம்ப 6 அடி ஹைட்டு. அதுக்கு அழகா நீங்க பாத்தீங்கன்னா வெள்ள 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 அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஒரு இளம் பால சிங்கம். எனது இளம் பால சிங்கம், அதுக்கு முடியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அது அப்படி எழுந்து நடந்து வருகிறது. என்ன செய்து? எழுந்து நடந்து வருது. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க குதிரையை பார்த்தீங்களா? குதிரையை பார்த்தீங்களான்னு கேட்கிறேன். சொல்லுங்க, குதிரையை பார்த்தீங்களா? இப்ப ஒவ்வொருத்தரையும் பேப்பர் கொடுத்தேன்னா சூப்பரா சொல்லுவாங்க, எழுதி தருவாங்க எப்படி குதிரையை பார்த்தேன். நான் இப்ப கேட்கிறேன், நீங்க ஒரு பால சிங்கத்தை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? நீங்க ஒரு பால சிங்கம் நான் சொன்னேன்ல, அது அழகா எழும்பி பார்த்தீங்களா? பார்க்கலையா? மனக்கண்ணுக்குள்ள பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்க. சரி, அந்த பால சிங்கத்துக்கு என்ன கலரு சொல்லுங்க, கேக்குறேன். என்ன கலரு பாருங்க. இவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கின்ற வார்த்தை வந்த உடனே உன் சரீரத்தை அடிச்சு நொறுக்கி காய போட்டாலும் உன் மனக்கண்ணுக்குள்ள இருக்கும், என் கர்த்தர் எனக்கு பரிகாரி, என் கர்த்தர் எனக்கு பரிகாரி. உள்ள எல்லாம் போயிட்டு இருக்கு, ரத்தம் போயிட்டு இருக்கு, ஆனா உன் வாய் சொல்லும், என் கர்த்தர் எனக்கு பரிகாரி. விசுவாசத்தை துவங்கினவர் கர்த்தர். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். இந்த சாதாரணமான குதிரையும் ஒரு பால சிங்கத்தையும் சொன்ன உடனே உங்க இருதயத்துக்குள்ள வருது அப்படின்னா, இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள போட்டு புடமிட அது உங்களுக்கு ஜீவன் ஊற்றை உண்டாக்கும். ஹல்லேலூயா.